10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுரா கைட் 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே மகாராஷ்டிராவில் நாளை பாஜக தலைமையிலான கூட்டணி அரசு பதவியேற்க உள்ளது. பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக பதவியேற்கிறார். சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் பாஜக தலைமையிலான அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. கவர்னர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரிய பின் பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ், சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். நாளைய பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் குறித்து பட்னாவிஸ் விளக்கினார். தனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். பின்னர் நாளை துணை முதல்வராக பதவியேற்பீர்களா என ஏக்நாத் ஷிண்டேவிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு கொஞ்சம் பொறுங்கள், மாலை வரை நேரம் உள்ளதை நான் கூறுகிறேன் என்றார். அப்போது அஜித் பவார் குறுக்கிட்டு, ஷிண்டேவின் கால அவகாசம் பற்றிதான் நன்றாக தெரியுமே, அவரது முடிவு வரை நான் காத்திருக்க மாட்டேன், நான் துணை முதல்வராக பதவியேற்பேன் என்றார். தேர்தல் ரிசல்ட் வெளியாகி 10 நாட்களுக்கு மேல் ஆகியும் மகாயுதி கூட்டணியில் முதல்வர் யார் என்பதை முடிவு செய்வதில் இழுபறி நீடித்தது. இதற்கு ஷிண்டேவின் இழுத்தடிப்பே முக்கிய காரணமாக கருதப்பட்டது. அதை சூசகமாக சுட்டிக்காட்டும் வகையில் அஜித் பவார் பேசியதும் ஷிண்டே உட்பட அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர். உடனே குறுக்கிட்ட ஷிண்டே, அஜித் பவார் காலை மாலை என பதவியேற்பதில் அனுபவம் வாய்ந்தவர் என பதிலடி கொடுத்தார். அஜித் பவார் பலமுறை துணை முதல்வர் பதவி வகித்தவர், பலமுறை பதவி பிரமாணம் செய்து கொண்டவர், பலமுறை கூட்டணி மாறியவர் என்ற அர்த்தத்தில் ஷிண்டே சூசகமாக அஜித்தை கிண்டல் செய்தார். அஜித்தும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் வாய்விட்டு சிரித்தார். அங்கிருந்த அனைவரும் பலமாக சிரித்தனர். நிலைமையை புரிந்து கொண்ட பட்னாவிஸ் குறுக்கிட்டு, யாருக்கும் எந்த குழப்பமும் இல்லை, எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமர்ந்து பேசி முடிவெடுக்கப்படும் என கூறி பேச்சை திசை திருப்பினார். இதையடுத்து பட்னாவிஸ், ஷிண்டே, அஜித் பவாரின் செய்தியாளர் சந்திப்பு கலகலப்புடன் நிறைவடைந்தது. நாளைய பதவியேற்பு விழாவில் அஜித் பவார் துணை முதல்வராக பதவியேற்பார் என்பது உறுதியாகியுள்ள நிலையில் ஷிண்டே கடைசி வரை தன் நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. अरे भैया अभी तो कहा, देवेंद्र जी ने भी कहा, मैं भी कह रहा हूँ, रुको थोड़ा, अभी शाम तक रुको, अभी कल शपथ ली है ना, उनका समझ में आएगा, मैं तो लेने वाला हूँ, मैं रुकने वाला हूँ। दादा को ले ले, अरे भाई दादा को अनुभव है, दोपहर शाम को भी लेने का और सुबह भी लेने का।